Welcome to Home Glitz. இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு சூப்பரான செம டேஸ்டான ஆரோக்கியமான வீட்டிலேயே செய்யக்கூடிய பூந்தி லட்டு எப்படி செய்வாங்க பார்க்கலாம். ஒரு லட்டை எடுத்து கீழே போட்டோன்னா அது உடையாம அப்படியே உருண்டு போச்சுன்னா லட்டு ரொம்ப பதமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பூந்தி லட்டு ரொம்ப சூப்பராக வரதுக்கு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லட்டுக்கு தேவையான சக்கரை பாகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.25 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க. சக்கரை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணோம்னா சக்கரை அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால சக்கரை ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுப்பா பற்ற வைக்கணும். தீ ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்செல்லாம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம கம்பி பதம் பார்த்துடலாம். பூந்தி லட்டுக்கு ஒரு கம்பி பதம் மட்டும்தான் இருக்கணும். சக்கரை பாகை தொட்டு இப்படி இழுத்தோன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கணும். லட்டுக்கு தேவையான சக்கரை பாகை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு பூந்தி எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கூடுதலாக வர்றதுக்கு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்துல நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விஸ்கில் இப்படி எடுத்தோன்னா இப்படி தான் ஊற்றணும். இதுதான் பதம். பூந்தெல்லாம் முத்து முத்தாக வர்றதுக்கு இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு பூந்தியும் வால் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவை கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பூந்தியோட சைஸ் மாறி மாறி இருக்கும், ஈவனாக இருக்காது. அப்போ கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து கலக்கிக்கோங்க. ஆனால் லட்டுக்கு சைஸ் பிரச்சனை இல்லை. ஆனால் காரா பூந்திக்கு தான் சைஸ் ப்ராப்பராக இருக்கணும். பூந்திக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை தயார் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 1 ட்ராப் மாவை விட்டு மாவு பொங்கி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பூந்தி கரண்டியில் கொஞ்சமாக மாவு சேர்த்து தட்டி விட்டோன்னா அந்த முத்து முத்தாக பூந்தி விழுகும். கரண்டி எண்ணெயிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கணும், ரொம்ப ஒட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய காய இல்லைன்னா நம்ம போடுற பூந்தி கீழே போய் சேர்ந்து அடை மாதிரி ஆயிரும். தேய்ச்சி விடுறத விட தட்டி விட்டிங்கன்னா பூந்தி எல்லாம் ஒவ்வொன்றா விழுகும். அதோட எண்ணெய் கழுற அளவுக்கு மட்டும்தான் பூந்தி தட்டி விடணும். எண்ணெய் கழுறதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா பூந்தி வேகாது. ஒவ்வொரு ஈடுக்கும் கொஞ்சமாக மாவு தான் சேர்த்து பண்ணணும். லட்டுக்கு எப்போவுமே பூந்தியை முழுசாக வேக வைக்கக்கூடாது, மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. பாதி வெந்தாவே போதும். லட்டு 20 நாளைக்கு மேலே இருக்கணும்னா பூந்தியை ஒரு 3/4 பதம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 வாரத்துக்குள்ளே காலி பண்ணணும்னா 1/2 பதம் வேக வச்சாவே போதும். ஒவ்வொரு டைம் பூந்தி போட்டு முடிச்சோடனே அந்த கரண்டியில் இருக்கிற மாவை வடித்து எடுத்துக்கணும். இது கட்டாயமாக செய்யணும். கரண்டியால் பூந்தி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பவுலில் சேர்த்துக்கோங்க. பூந்தி அமுத்தி பார்க்கும்போது மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக அமுங்கணும். அதே சமயம் பாதி வெந்தும் இருக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பூந்தியில சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம், கிராம்பு, வெள்ளரி விதை இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பூந்தியை சூடான சக்கரை பாகில் சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்தீங்கன்னா பூந்தி வெந்து கொசன்னு ஆயிரும். அதனால சக்கரை பாகு வார்ம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூந்தி நல்லா சக்கரை பாகில் ஊறட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் பூந்தி சக்கரை பாகை இழுத்து நல்லா சாஃப்ட் ஆகும். பூந்தி நல்லா ஊறி சக்கரை பாகோட மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பூந்தியை சுட சுட லட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஆறுனாலும் லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பூந்தி நல்லா பிசைஞ்சு அமுத்தி லட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு வரலைன்னா
கொஞ்சமா பூந்தி எடுத்து மிக்சியில அடிச்சு லட்டா பிடிச்சுக்கோங்க. லட்டோட சூப்பரா பிடிக்க வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த தீபாவளிக்கு நாங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரான பூந்தி லட்டு செஞ்சு அசத்துங்க. கடையில் போய் வாங்காம அதை நீங்கள் வீட்டிலேயே ஆரோக்கியமாக செஞ்சு முடிங்க. வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு தந்து சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தெரியாமல் ஒரு இடு கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆனாலும் பிரச்சனை இல்லை.